ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு சூப்பர் யம்மியான க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் பார்க்க போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் செம்மையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். ஒரு ஹெவி கடாயில் பட்டர் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்திருக்கேன். அதுவும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இது கூட டேஸ்ட்டுக்கு ஆனியன்ஸும் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒட்டும் பார்த்து தான் நம்ம வதக்கணும். சிம்லேயே வச்சு வதக்குங்க. இதோடு கூட மஷ்ரூம்ஸும் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் வாசத்துக்கு பூண்டு அதுவும் போட்டுடுறோம். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் வேகணுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டரும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தான், ஒரு அரை கப் அளவுக்கு தான். இது கொஞ்சம் நல்லா வெந்ததும் ஆற வச்சு மிக்சியில் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாகவே இருக்கட்டும். இப்போ கார்னிஷ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் பட்டர், ரொம்ப கம்மி தான் பட்டர் போட்டிருக்கேன் பாருங்கள். பட்டரில் மஷ்ரூம்ஸ் போடுறோம், குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் மூடி கூட வச்சிடலாம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ நல்லா தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் அது வேகும். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டு அண்ட் லிட்டில் ஆஃப் பெப்பர். இது கார்னிஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போடுறோம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், இது தனியாக எடுத்து வச்சிடுறோம். இப்போ நம்ம சூப்புக்கு என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு பட்டர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே இந்த அரைச்சி வச்ச விழுதை போடுறோம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இது தண்ணி அலசி அதுவும் நம்ம ஊற்றிடுறோம். நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் ஆயிடுச்சு. ஸோ சும்மா இது ஒரு பாயில் வந்தால் போதும். நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம சால்ட்டே போடலைங்க. ஸோ இப்போ சால்ட் அண்ட் பெப்பர் சீசனிங்க்கு போடுறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ குளிர்காலத்துக்கு கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டால் கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது ஆல்ரெடி திக்காக தான் இருக்குது. ஒரு கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா? இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் இல்லையா? அதனால் நல்ல திக்கான பால், ஏடு தெரியுதுங்களா? நல்ல திக் பால், இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்த பின்னாடி இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மஷ்ரூம் கார்னிஷையும் போட்டு இறக்கிற போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்டுட்டிங்கன்னா ஹோட்டலில் க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பே ஆர்டர் பண்ண மாட்டீங்க. வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.